அனைவருக்கும் வணக்கம். நமது அதர்வண வேத ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நமது அதர்வண வேத ஆராய்ச்சி மையத்தின் அனைத்து பதிவுகளும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளாக மட்டும் இருக்கும் என்பதை நான் தெள்ளத் தெளிவாக உறுதியளித்து கூறுகின்றேன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அநேக யூடியூப் சேனல் வாயிலாக அனைத்து மாந்திரீக விளம்பரங்களும், மாந்திரீக பரிகாரங்கள் மற்றும் மாந்திரீக பயிற்சி வகுப்புகள் என்று அநேக விளம்பரங்களும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் கருமுறை மாந்திரிகம் என்ற பெயரில் மை மற்றும் குடுவைகள் போன்ற சாதனங்கள் இலவசமாகவும் மற்றும் விலை மதிப்புடன் கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நோக்கத்திலும் இருக்கின்றது. பொதுவாக மாந்திரீகம் அப்படின்னா என்ன என்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மாந்திரீக பொருட்களை உபாசிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தேவதையை உபாசித்து அந்த தேவதையினுடைய மூலமந்திரம், அதனுடைய முத்திரை விதிகள், அதனுடைய தியானம், அதனுடைய ரிஷி யார், அதனுடைய சந்தஸ் என்ன, அந்த மூலமந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், அதுக்குண்டான முத்திரை விதிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து அதுக்குண்டான யந்திரம், அந்த யந்திரத்துக்குண்டான பீட பூஜை மற்றும் பிராண பிரதிஷ்டை விஷயங்கள் போன்றவற்றை தெளிவாக அறிந்து அதுக்குண்டான நியாச விதிகளை அறிந்து அந்த பூஜை முறைகளை அவர்கள் மேற்கொண்டு அந்த தேவதையை தியானித்தால் அது அவர்களுக்கு பேசும். ஒருவர் ஒரு தேவதையை ஒருவருக்கு உபாசனை கிரமத்தில் ரீதியாக குருதீட்சை அளித்து அவர்களுக்கு அந்த தேவதனுடைய மூலமந்திரத்தை உபாசனை எடுப்பவர் ஒரு குருவிடம் இருந்து குருமுகமாக இருந்து பெறும்போது அது சித்தி அளிக்கும். அது அந்த நபர்களை பொறுத்து இருக்குது. இந்த நபர்கள் அதீத மந்திர உருக்களை போட்டு அந்த தேவதையை உபாசித்தால் அந்த தேவதை அவர்களுக்கு அருள்பாலிக்கும். இது ஒரு மொபைல் சார்ஜர் போடுவது போல நம்மளுடைய சரீரம், மனம், புத்தி, ஆத்மா இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இந்த மந்திரங்களுடைய வாசனையில் அமையும் போது அது பேச ஆரம்பிக்கும். அப்படி அல்லாமல் ஒரு தேவதை நான் உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றேன், இந்த தேவதை உங்களுக்கு பேசும், நீங்கள் எந்தவித பூஜை எந்தவித விஷயங்களும் வாசனை விஷயங்களும் செய்ய வேண்டாம், நான் இந்த குடுவையில் அடைத்து தருகின்றேன், நான் இந்த பொம்மையில் அடைத்து தருகின்றேன், இதை நீங்கள் வைத்து வழிபடும்போது அது பேசும், நீங்கள் குறி சொல்லலாம், அருள்வாக்கு கூறலாம், அஷ்டகர்ம வேலைகளை நீங்கள் செய்யலாம் அப்படி என்று அநேகர் விளம்பர ரீதியாக, வியாபார ரீதியாக இதை மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். இது முற்றும் தவறான செயல். விழிப்புணர்வோடு மக்கள் இதை உற்று நோக்க வேண்டும். எனக்கு வைத்த வழி என்றால் நான் மருந்து உண்ண வேண்டும், எனக்காக பிறர் மருந்து உண்டால் நான் என்னுடைய நோயை தீர்த்து கொள்வேன் என்பது ஒரு எப்படி அறியாமை, ஒரு முட்டாள்தனமோ அதுபோல பிறர் நமக்கு உபாசனை செய்து அந்த தேவதையை நமக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். ஒரு பொம்மையிலோ அல்லது ஒரு குடுவையிலோ அல்லது ஒரு எந்திரத்திலோ நான் இதை இந்த தேவதையை உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன், நீங்கள் எந்த பூஜை கிரமம் செய்ய வேண்டாம் என்று சொல்வது, நாம் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு அங்கீகாரம். பிறர் படித்து பரீட்சை எழுதி நமது பெயரை பாஸ் என்று போட்டுக்கொள்வதற்கு சமமாகும். எனவே ஒரு நல்ல
மாந்திரீகர் மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு அறிவார்ந்த ஆசானாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவே ஆன்றோர்கள் நமக்கு கூறி சென்ற அறிவுரையாகும். இதை பின்பற்றி வியாபார நோக்குடன் இல்லாமல் மக்களுக்கு இந்த புதைந்து கிடக்கக்கூடிய பொக்கிஷமாகிய மாந்திரிக தாந்திரிக சாஸ்திரத்தை மக்களுக்கு விழிப்புணர்வோடு கற்றுத்தர வேண்டும் என்று அனைவருக்கும் எனது மனமார்ந்த அறிவுரையாகவும் மனமார்ந்த ஒரு வேண்டுதலாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களை விழிப்புடன் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.